ஊரில் பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு மறியல் போராட்டம் நடந்துச்சு. அது என்னன்னா, விசிகா கட்சியிலேருந்து எங்க உளுந்தூர்பேட்டையில ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அந்த மாநாட்டுக்காக இங்க தஞ்சாவூர்ல பேனர் வச்சிருக்காங்க. அந்த பேனர் என்ன பண்ணியிருக்காங்க, யாரோ கார்ப்பரேஷன்ல யாரோ ஒருத்தவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிமூவ் பண்ணதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. சரி பண்றாங்க. பொதுமக்களுக்கு இடையூறு வர மாரி சாலையில ஒரு வாகன ஓட்டிக்கு பஸ்ஸுலாம் மறிச்சு தான் நிக்கிறாங்க. அவரு எங்கேயோ ஒரு வாகனம் ஓட்டி அவசரமா போறாரு. இவங்க மறிச்சிருக்காங்க. நான் அவசரமா போணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அவரும் ஆக்ரோஷமா தான் பேசுறாரு. இவங்களும் ஆக்ரோஷமா பேசுறாங்க. இவங்க 10 பேர் பேசும்போது அவர் ஒத்தாள் பணிஞ்சா, நெல்லையில ஒரு வாகன ஓட்டி அடிச்சாங்கல்ல. இப்போ உதயநிதி ஸ்டாலின் கைது பண்ணபோது அடிச்சாங்கல்ல. அந்த மாரி இவரையும் அடிச்சிருப்பாங்க. இவர் ஆக்ரோஷமா பேசுனனால போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தாம வாகன ஓட்டிய அடக்க பார்த்தாங்க. உன்னைய அடிச்சிருவேன், இது பண்ணுவேன்னு சொன்னோனே, நீங்க அட்ரா பாப்புன்னு அப்படி சொல்லியிருக்காரு. அவர் உணர்ச்சி வசத்துல அட்ரா பாப்புன்னு சொல்லிட்டாரு. அவர் அடிச்சுன்னு சொல்லிட்டாரு. அதுக்காண்டி போலீஸ் ஃபர்ஸ்ட்டு கையை ஓங்கி அவரும் அடிச்சிருக்காரு, இவரும் அடிச்சிட்டாரு. கடைசியில் ஒரு அடிக்கு அந்த பையனை போட்டு அதன் அடி அடித்து உள்ளே போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சமூக ஊடகத்தில் இது சரியா தவறான்னு ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பேனர் வைக்கிறதே தவறு தான். உளுந்தூர்பேட்டையில் ஆர்ப்பாட்டம்னா உளுந்தூர்பேட்டையில் வைங்க. தஞ்சாவூரில் எதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க? உங்கள் மாநாட்டுக்கு எதுக்கோ ஒன்று ஆர்ப்பாட்டமோ மாநாடோ உளுந்தூர்பேட்டையில் வைங்க. தஞ்சாவூரில் எதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க? மக்கள் வரி பணத்தில் சலுகைன்னு அரசாங்கம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த சலுகையில் எடுத்து படித்து நல்லா முன்னேற பாருங்கள். உங்களுக்கு வந்து வேணால் ஒரு பெரிய தலைவராக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வரி பணத்தை சலுகை கொடுக்குறாங்க அரசாங்கம். நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. உங்களுக்கு சாப்பாடுக்கு திண்டாட்டம், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களை அடக்குறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் சலுகை வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க? பொதுமக்களை போக விடாமல் அடக்குறீங்க. இதான் உங்களுக்கு சமூக நீதி சமத்துவம்லாம் இதானா? 4 பேரை மறிக்க சொல்லி கொடுக்குறது, அடங்குமுறை அத்துமீறி இதானா? அதுக்காக அத்துமீறி எல்லாமே சொல்கிறீங்க. இது வந்து எனக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. இருந்தாலும் இதை என்னால் சொல்ல முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓட்டு அதிகமாக இருக்குன்னா சலுகை கொடுக்குறாங்க. சமூக நீதி சமத்துவங்கிறது வறுமைக்கு சலுகை கொடுக்கணும், ஜாதி பார்த்து சலுகை கொடுக்காது. இதை எந்த தலைவன் எதுக்கல, எந்த தலைவன் ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு மன்னராட்சியில் நாங்கள் இருந்துட்டு போயிடுவோம். இப்போ நிறையா சமுதாயம் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு சில சமுதாயங்கள்லாம் நடுத்தர வர்க்கத்தில் அங்கிட்டும் போக முடியாமல் இங்கிட்டும் போக மிடில் கிளாஸ் சமுதாயம் நிறையா சமுதாயம் இருக்குது. அந்த சமுதாயத்தில் சம்மந்தமே இல்லாமல் பிசி கேட்டகரியில் போட்டு வச்சிடுறீங்க. பிசி கேட்டகரியில் போட்டு வச்சு ஒரு சலுகையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இதில் கஷ்டப்படுறவங்க அதிகம். நீங்களாவது 100 பேரை திரட்டி போய் அடிக்கிறீங்க. ஆண்ட பரம்பரை அடிக்கிறீங்க, அடிமை பரம்பரை அடிக்கிறீங்க. ஆனால் எங்களை நசுக்கிறாங்க ஒதுக்குறாங்கன்னு சொல்லிடுறீங்க. ஈக்குவலாக எல்லாம் போராடுறீங்க. எல்லா சமுதாயத்துலேயும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. எல்லா சமுதாயத்துலையும் கஷ்டப்படுறது வறுமைக்கு சலுகை கொடுங்க. இது நான் சொல்கிறது சரியாக தவறான்னு மக்களாக நீங்கள் ஒரு முடிவு சொல்லுங்கள்.